وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய மார்க்க சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவுடைய அருளால் இந்த ஒரு முக்கியமான மார்க்க கல்வி வகுப்பிலே உங்களோடு மார்க்கத்தின் அடிப்படைகளை, மார்க்கத்தின் அஸ்திவாரமான கொள்கை என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பரிமாறிக்கொள்வதற்கு, அதை பற்றிய குர்ஆன் சுன்னாவின் விளக்கங்களை பேசி அறிந்து கொள்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிந்தான். அல்லாஹு தஆலா இந்த வகுப்பை ஒரு நிறைவான வகுப்பாகவும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுடைய ஈமானும் யகீனும் அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாகவும், நம்முடைய மார்க்கப்பற்று பலம் பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள வேண்டும். கல்வியை கற்று அதன்படி செயல்பட்ட நன்மக்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். கல்வியை கற்று அதன்படி செயல்படாத ஏனைய மதத்தவர்களை போன்றோ அல்லது வழிகட்டவர்களை போன்றோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்காமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு கொள்கை வகுப்பிலே, கொள்கை விளக்கம் என்ற இந்த வகுப்பிலே உங்களுக்காக ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் என்ற பிரசித்தி பெற்ற மார்க்க அறிஞர் அவர்கள் தொகுத்த அந்த நூலிலிருந்து அடிப்படையான சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு அந்த திரையிலே போடப்படும். அதற்குரிய விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் அத்தோடு சேர்த்து உங்களுக்கு சொல்லப்படும். ஆகவே அந்த திரையை நீங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். விஷயங்களை நான் சொல்லும் பொழுது உங்களது பார்வைகளெல்லாம் என்னை நோக்கி இருக்க வேண்டும். இடையிலே பேசுவதோ அல்லது வேறு, அதாவது பிறருக்கு இடையூறாக இருக்கின்ற எந்த விதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இப்போது கற்றுக்கொள்ள இருக்கின்ற இந்த வகுப்பு ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டது. இந்த ஈமான் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை உள்ளடக்கிய கல்விக்குத்தான் அரபியிலே பிற்காலத்திலே இல்முல் அகீதா என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே, சஹாபாக்களுடைய காலத்திலே அல் ஈமான் அல் இஸ்லாம் என்ற இந்த இரண்டு பெயர்கள் தான் இருந்தன. ஈமான், இஸ்லாம் என்ற இரண்டு பெயர்கள் தான் இருந்தன. உமூருல் ஈமான் அல்லது மசாயிலுல் ஈமான், ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஈமான் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் என்று சொல்லப்படும். பிறகு இஸ்லாமிய மார்க்க கல்விகள் எல்லாம் ஒவ்வொரு கல்வியும் தனித்தனி துறையாக மாற்றப்பட்ட போது, ஒவ்வொரு கல்வியும் குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து தனித்தனி துறையாக மாற்றப்பட்ட போதுதான் இந்த அகீதா என்ற பெயர் வருகிறது. ஐன் காஃப் யா தால், அகீதா என்று அந்த பெயர் சொல்லப்படுகிறது. இந்த அகீதா என்ற இந்த பதம் அரபியினுடைய வேர் சொல்லாகிய ஐன் காஃப் தால், அகாத, ஐன் காஃப் தால் என்ற அந்த மூல வேர் சொல்லிலிருந்து வருகிறது. அகத என்றால் ஒன்றை மற்றொன்றோடு உறுதியாக இறுக்கமாக இணைத்து விடுவது, கட்டுவதற்கு சொல்லப்படும். அப்ப அகீதா என்றால்
இறுக்கமாக கட்டப்பட்ட ஒன்று, நெருக்கமாக கட்டப்பட்ட ஒன்று, நெருக்கமாக பிணைக்கப்பட்ட ஒன்று. அப்ப கொள்கை சார்ந்த விஷயங்களுக்கு அகீதா என்று எந்த வகையில் சொல்லப்பட்டது என்றால், கொள்கை என்பது நமது கல்போடு சம்பந்தப்பட்டது, நமது கல்போடு சம்பந்தப்பட்டது. தெரிந்து கொண்டு தெரிந்த விஷயங்களை நம்பிக்கை கொள்வது. அப்ப அந்த விஷயங்களை கல்போடு கட்டப்பட்டதை போன்று, கல்போடு உறுதியாக இணைக்கப்பட்டதை போன்று, பிரிக்க முடியாத அளவிற்கு, இரண்டையும் தனித்தனியாக ஆக்க முடியாத அளவிற்கு கல்போடு அந்த விஷயங்களை சேர்த்து இணைத்து விடுவது என்ற அடிப்படையிலே அந்த கல்பு சம்பந்தப்பட்ட அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்கு அகீதா என்று சொல்லப்பட்டது. இந்த விஷயம் புரியுதுங்களா? சரி. இப்ப ஈமான் என்று எடுத்துக்கொண்டால் கொள்கை, இதற்கு நம்ம தமிழ்ல சொல்லும்போது கொள்கை. ஏன் கொள்கை என்பது ஒரு மனிதனுடைய அந்த சிந்தனையோடு அவனுடைய உள்ளத்தோடு சார்ந்தது, அவன் நம்பி இருக்கக்கூடிய விஷயங்களை கொள்கை என்று சொல்லப்படும். அப்ப தமிழ்ல அகீதா என்பதற்கு பொதுவாக ஒரே வார்த்தையிலே அர்த்தம் சொல்வதாக இருந்தால் கொள்கை, அவன் நம்பிக்கை கொண்ட அந்த கொள்கை என்பதை சுருக்கமாக கொள்கை என்று சொல்லப்படும். இப்ப இந்த கொள்கை என்பது அகீதா என்பது, அப்ப ஈமான் தான் அகீதா என்று சொல்லப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்ப ஈமான் என்றால் ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஹதீஸ் என்று ஹதீஸ் நூல்களிலே பிரபல்யமாக சொல்லப்படுகிற ஹதீஸ். ஒருவர் வந்தார், வெள்ளை நிற ஆடையிலே, கருப்பு நிற முடியோடு, பிரயாணத்தின் களைப்பும் அவர் மீது இல்லை, ஆனால் நாங்கள் யாரும் அவரை அறியவும் மாட்டோம். நபியிடத்திலே வந்தார், தனது முட்டுக்கால்களை நபியோடைய முட்டுக்கால்களோடு சேர்த்து வைத்தார், தனது இரு கைகளையும் தனது தொடையின் மீது மரியாதையாக வைத்துக் கொண்டார். நபியிடம் ஈமானை பற்றி கேட்டார், நபி ஈமானை பற்றி சொன்னார்கள். பிறகு இஸ்லாமை பற்றி கேட்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமை பற்றி சொன்னார்கள். பிறகு இஹ்சானை பற்றி கேட்டார், பிறகு இஹ்சான் என்றால் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள். இப்படி வருகின்ற அந்த அறிவிப்பிலே அந்த மனிதரை, அந்த நபரை பற்றி பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வந்தவர் யார் தெரியுமா? அவர்தான் ஜிப்ரீல், உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை சொல்லித் தருவதற்காக வந்தார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சோ அன்றைய தினத்திலிருந்து அந்த ஹதீஸிற்கு பெயரே ஹதீஸு ஜிப்ரீல், ஜிப்ரீலுடைய ஹதீஸ், அதாவது ஜிப்ரீலின் மூலமாக நமக்கு கிடைத்த செய்திகளை கொண்ட ஹதீஸ் என்ற அடிப்படையில் ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லப்படும். அந்த ஹதீஸ் ஜிப்ரீலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜிப்ரீல் கேட்கின்ற கேள்வி, மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று கேட்கும்போது சொல்கிறார்கள், அன் துமின பில்லாஹ், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது, வ மலாயிகத்திஹி, அவனுடைய வானவர்களை நம்பிக்கை கொள்வது, வ குதுபிஹி, அவனுடைய வேதத்தை நம்பிக்கை கொள்வது, வ ருசுலிஹி, அவனுடைய தூதர்களை நம்பிக்கை கொள்வது, வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது, வ அன் துமின பில் கதரி கைரிஹி வ ஷர்ரிஹி, விதி, அதில் உள்ள நன்மை தீமையோடு சேர்த்து அந்த விதியை நம்பிக்கை கொள்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு விளக்கம் சொன்னார்கள். நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்திற்குரிய அந்த அடிப்படையை சொன்னார்கள். இப்ப நீங்க கவனமாக கேட்க வேண்டியது என்னவென்றால், இந்த ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களைத்தான் நாம் இப்போது படிக்க இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த ஈமான் ஆறு அம்சங்களை கொண்ட, ஈமான் என்பது 6 அம்சங்களை கொண்டது. அந்த 6 விஷயங்களிலே முதலாவது விஷயத்தை பற்றித்தான் நாம் விரிவாக படிக்க இருக்கின்றோம், அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது. புரியுதுங்களா? அந்த அன்துமின பில்லாஹ் என்பதில் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது என்ற விஷயத்தை பற்றித்தான் நாம் இந்த 3 நாட்களிலே நடத்தக்கூடிய வகுப்புகளிலே அதிகமாக நாம் படிக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப அடுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சுன்னாவின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த மார்க்கம், இந்த முழு மார்க்கத்திற்கும் ஷரீஆ என்று சொல்லப்படும். லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா, ஷிர்ஆ ஷரீஆ ரெண்டும் ஒன்றுதான். உங்களில் ஒவ்வொரு வகுப்பாருக்கும், அதாவது முந்தைய வகுப்பாரிலிருந்து இன்று வரை நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஷரியத்தை கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறார். அந்த ஷரியத், நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஷரியத் இருக்கிறதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த ஷரியத்தை மார்க்க அறிஞர்கள் 2ஆக நமக்கு பிரிக்கிறார்கள்.
ஷரியத்தை இரண்டு வகைப்படுத்துகிறார்கள். ஒன்று என்ன? அகாயித், நமது நம்பிக்கை சார்ந்தவை, கொள்கை சார்ந்தவை. இரண்டாவது நம்முடைய அமல்கள் சார்ந்தவை. ஒன்று உள்ளம் சார்ந்தவை, இரண்டாவது நம்முடைய அமல்கள் சார்ந்தவை. அப்ப அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ் அர்ஷுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், கேட்கிறான், அல்லாஹ் தான் உணவளிக்கிறான் என்று நம்புவது, அல்லாஹ்வுடைய வானவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்புவது. இப்படி நமது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டவைகளை அகாயித் என்று சொல்வார்கள். முந்தி நாம் சொன்னதை. இரண்டாவது அமல்களோடு சம்பந்தப்பட்டது. இரண்டாவது விஷயம் நமது செயல்களோடு சம்பந்தப்பட்டது. தொழுகை, அந்த தொழுகையை எப்படி தொழுவது, கை எப்படி உயர்த்த வேண்டும், உயர்த்திய கையை எங்கே வைக்க வேண்டும், பிறகு ருக்குவை எப்படி செய்ய வேண்டும், சுஜூத் எப்படி செய்ய வேண்டும். இப்ப ஜக்காத் யார் மீது கடமையாகிறது, ஜக்காத்து கடமையானவர் அந்த ஜக்காத்தை எப்படி கொடுக்க வேண்டும், நோன்பு யார் மீது கடமையாகிறது, நோன்பு எப்படி நோக்க வேண்டும். இப்படி செயல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிலே குணங்கள் வரலாம், அதிலே நம்முடைய தொழில் துறைகள் வரலாம், அதிலே இபாதத்துகள் சம்பந்தப்பட்டவைகள் வரலாம். இப்படி எதுவாக இருந்தாலும் அவற்றை அமால் அல்லது அமலியாத், அமல் சார்ந்தவை, செயல் சார்ந்தவை என்று சொல்லப்படும். இந்த விஷயம் புரியுதுங்களா? அப்ப ஷரியத்தை நாம் இரண்டாக, அதாவது விவரமாக புரிவதற்காக இரண்டு வகையாக மார்க்க அறிஞர்கள் பிரித்து சொல்லித் தருகிறார்கள். ஒன்று கொள்கை சார்ந்தவை, இரண்டாவது நம்முடைய அமல்கள் சார்ந்தவை. இப்ப இந்த கொள்கை சார்ந்தவை விஷயங்கள் இருக்கின்றனவே, இந்த கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனிதனுக்கு வழிகேடு வந்துவிடவே கூடாது. கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனிதனுக்கு வழிகேடு வந்துவிடவே கூடாது. தவறான விஷயங்கள் கொள்கையில் புகுந்துவிடக் கூடாது. தவறான சிந்தனைகள் கொள்கையில் வந்துவிடக்கூடாது. கொள்கை 100க்கு 100 சரியாக இருக்க வேண்டும். அமலிலே 100லே ஒரு சிலவை குறைந்தாலோ விடுபட்டாலோ கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகா தயாளன் மன்னித்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான். ஆனா கொள்கையை பொறுத்தவரை இந்த கொள்கை, அதாவது ஈமான், அகீதா, இது சுத்தமாக, இது சரியாக, இது முழுமையாக இருக்க வேண்டும். கொள்கை சரியாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். இதில் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய ஒரே கட்டளையைத்தான் வைத்திருக்கிறான். இந்த கட்டளை எப்படி என்றால், இந்த கொள்கை சரியாக இருக்க வேண்டும். இதில் எந்த விதமான சமரசம் யாரோடும் கிடையாது. எப்படி உதாரணமாக பல வசனங்களை நாம் குர்ஆனிலே பார்க்கிறோம். இந்த கொள்கை சார்ந்த விஷயங்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறான். அதில் எந்த விதமான ஒரு குறைவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அவர் மன்னிப்பு கேட்டு அதை முழுமைப்படுத்தி கொண்டாலே தவிர, அதிலிருந்து விலகி வந்தாலே தவிர. மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் எல்லாவற்றையும் மன்னிக்க தயாராக இருக்கிறான். இப்ப உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சூரா அல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்தினுடைய 110வது வசனத்திலே பதினெட்டாவது அத்தியாயத்தின் 110வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான், فَمَنْ كَانَ يَرْجُو لِقَاءَ رَبِّهِ فَلْيَعْمَلْ عَمَلًا صَالِحًا وَلَا يُشْرِكْ بِعِبَادَةِ رَبِّهِ أَحَدًا. யாருக்கு தன் இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அந்த ஆசையை நமக்கு தருவானாக. பல பேர் பல விஷயங்களை ஆசைப்படுகிறார்கள். அந்த ஆசைகளிலே சிறந்த ஆசை எது? நான் என் ரப்பு என்னை திருப்தி கொண்ட நிலையிலே சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன். அந்த நாளை விட சிறந்த நாள் எதுவுமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களிலே என்ன சொல்கிறார்கள்? யா அல்லாஹ், நான் உன்னை சந்திக்கும் நாளை என் நாட்களிலேயே எனக்கு மகிழ்ச்சியான நாளாக ஆக்கிவை. ஒரு மனிதனுடைய மிக மோசமான கெட்ட நாள் என்றால் எது? எந்த நாளில் அவன் ரப்பை சந்திக்கும் போது அந்த ரப்பு அவன் மீது கோபம் கொண்டவனாக இருக்கிறானோ. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள், இந்த கொள்கை என்பது இது கண்டிப்பாக சரியாக இருக்க வேண்டும். அந்த கொள்கையில் எந்த விதமான
குறைவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தனது ரப்புடைய சந்திப்பை ஆதரவு வைப்பவர் நல்ல அமல்களை செய்யட்டும். அந்த நல்ல அமல்களை செய்யட்டும் என்று சொல்லும் பொழுது ஒரு நிபந்தனையை அல்லாஹ் சொல்கிறான், வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. தனது இறைவனுக்கு யாரையும் இணை வைக்க வேண்டாம், ஷிர்க் செய்ய வேண்டாம். அப்ப ஷிர்க் என்பது என்ன? கொள்கையை நாசமாக்குவது, கொள்கையை கெடுத்துக் கொள்வது. கொள்கையை கெடுத்துக் கொள்கின்ற விஷயத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்க் என்று சொல்கிறான். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அப்ப இந்த கொள்கை சரியாக இருப்பதோடு அவர் நல்ல அமல்களை செய்யட்டும். இப்ப இந்த கொள்கை விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கண்டிப்பு கொள்கை விஷயத்திலே எந்த அளவு பாரபட்சம் இல்லாமல் இருந்ததென்றால், சூரா அஸ்-ஸுமர் 39வது அத்தியாயத்தின் 65வது வசனம், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வீடுகளிலே எழுதி வைக்க வேண்டிய விஷயம், நமது பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய விஷயம் இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக் வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக் லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக் வலதகூனன்ன மினல் காசிரீன். முந்தி நம்ம சொன்ன விஷயத்தை இந்த 2வது வசனத்துல இன்னும் தெளிவா நாம் புரிந்து கொள்கிறோம். அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அமல் அங்கீகரிக்கப்படுவதற்கு அகீதா சரியாக இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? நபியே உங்களுக்கு வஹீயின் மூலமாக திட்டமாக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. உங்களுக்கு மட்டுமல்ல, வஇலல் லதீன மின் கப்லிக், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் சொல்லப்பட்டு விட்டது. அந்த சொல்லப்பட்ட விஷயம் என்ன? லஇன் அஷ்ரக்த, நீர் இணை வைத்தால். ஒவ்வொரு நபியை பார்த்தும் அல்லாஹ் சொல்லிட்டான். நூஹ் நபியிலிருந்து ஒவ்வொரு நபியை பார்த்தும் அல்லாஹ் சொன்னது, நீ இணை வைத்தால் லயஹ்பதன்ன அமலுக், உங்களது அமல்கள் நாசமாகிவிடும். அல்லாஹ் அக்பர். நீங்கள் இணை வைத்தால் உங்களது அமல்கள் நாசமாகிவிடும். அப்ப நீங்க மலை போன்று அமல் செய்தாலும் சரி, கிழக்கிலிருந்து மேற்கு வரை அமல்களால் நீங்கள் நிரப்பினாலும் சரி, உங்கள் செல்வங்களை எல்லாம் தர்மம் செய்து உங்களது வாழ்நாளை எல்லாம் நீங்கள் இபாதத்திலே கழித்தாலும் சரி, ஷிர்க் என்ற அகீதாவின் சீர்கேடு, ஷிர்க் என்ற கொள்கையின் சீர்கேடு அந்த உள்ளத்திலே வந்துவிட்டால் செய்த அமல்கள் எல்லாம் வீணாகி விடுகிறது, பாழாகி விடுகிறது. வலதகூனன்ன மினல் காசிரீன், நஷ்டவாளிகள் இல்லை. அவ்வளவுதான், போண்டி, எல்லாவற்றையும் இழந்தவர்களிலே நீங்கள் ஆகிவிடுவீர் நபியே. என் அன்பிற்குரியவர்களே, இந்த வசனம் நமது தூக்கங்களை கலைக்க வேண்டும், நமது நிம்மதியை குலைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நம்மில் பலர் ஷிர்க் என்றாலே என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள், கொள்கையின் சுத்தம் என்றாலே என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள். அமல்களை கொண்டு பெருமை கொள்ளக்கூடிய பலர் அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையிலே இருக்கிறார்கள். அமல்களை அதிகமாக்குவதிலே கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் கொள்கையை திருத்திக் கொள்வதிலே, கொள்கையை சரி செய்து கொள்வதிலே, கொள்கையை கற்பதிலே அவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அடுத்து அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். சூரா ஸுமருடைய அதே 39வது அத்தியாயத்தின் 2-3 வசனங்களிலே, ஃபஅபுதில்லாஹ முக்லிஸன் லஹுத்தீன் அலா லில்லாஹித்தீனுல் காலிஸ். நபியே, நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். நபியே, நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். நபிக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் அமல்கள் விஷயம், இபாதத். நீங்கள் இபாதத்தை சரியாக செய்யுங்கள் என்று சொல்லும் போது அதோடு சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறான்? முக்லிஸன் லஹுத்தீன், தீனை நீங்கள் அந்த ரப்புக்கு சுத்தப்படுத்தியவராக, பரிசுத்தமாக்கியவராக, கொள்கையை சரி செய்தவராக, ஈமானை சரி செய்தவராக நீங்கள் இபாதத்து செய்யுங்கள். அப்ப ஈமானை சரி செய்யாமல் செய்யப்படுகின்ற இபாதத்து அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதை நபிக்கு எச்சரிக்கையாகவும் கூறி, கட்டளையாகவும் கூறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துகின்றான்.
அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இங்கே என்ன தெரிந்து கொள்கிறோம்? கொள்கை என்பது மிக சரியாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், ஒரு முறையாக இருக்க வேண்டும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முன்னால் எத்தனையோ நபிமார்களை அனுப்பி இருக்கிறான். அந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த கட்டளை என்ன? முதலாவதாக மக்களுடைய கொள்கையை சரி செய்யுங்கள், மக்களுடைய ஈமானை கொள்கையை சரி செய்யுங்கள். அந்த கொள்கையை சரிபடுத்துவதுதான் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முதல் பணி. ஒரு சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தின் கொள்கையை திருத்த வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அந்த காலத்தில் பெண்களை குழி தோண்டு புதைத்துக் கொண்டிருந்தார்கள், பிறக்கின்ற பெண் குழந்தைகளை. இரண்டாவதாக மது குடித்துக் கொண்டிருந்தார்கள், விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள், கொலை கொள்ளை திருடு எல்லா விதமான பாவங்களிலும் அந்த மக்கள் சிக்கி இருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த மக்களை திருத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு துறையை ஆரம்பிச்சு, திருடர்களை திருத்துவதற்காக ஒரு டிபார்ட்மெண்ட், ஜினா செய்பவர்களை திருத்துவதற்காக ஒரு டிபார்ட்மெண்ட், கொள்ளையடிப்பவர்களை திருத்துவதற்காக பிடிப்பதற்காக ஒரு டிபார்ட்மெண்ட், பெண் குழந்தைகளை புதைக்காமல் வாழ வைப்பதற்காக அதுக்கு ஒரு பொதுநலத்துறை என்று இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனித்தனியாக துறைகளை செய்து கொண்டிருந்தார்களா, அமைத்துக் கொண்டிருந்தார்களா? அமைப்புகளை, அதுக்கு ஒரு தலைவர், செக்ரட்டரி, பொருளாளர் அப்படின்னு இயக்கங்களை ஆரம்பித்துக் கொண்டிருந்தார்களா? ஒன்றும் செய்யவில்லை. எல்லா மக்களையும் அழைத்து சொன்னார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும், வெற்றி அடைந்து விடுவீர்கள், எல்லா பிரச்சனையும் போயிடும். அப்ப கொள்கையை சரி செய்தால்தான் மனிதர்களில் இருக்கின்ற எல்லா வகையான சீர்கேடுகளையும் சரி செய்ய முடியும். அதை செய்யாம எந்த சீர்திருத்தத்தையும் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தால் அது ஏதோ ஒரு பக்கத்துல கொஞ்சம் ஏதோ மாற்றங்களை கொடுத்த மாதிரி தெரியுமே தவிர, கேமராவை வைக்காட்டி திரும்ப மாறி போயிடும். எப்படி? கேமராவை வைக்கலன்னா திரும்ப மாறி போயிடும். புரிஞ்சுப்பீங்க நீங்க. அப்ப நபிமார்கள் கொண்டு வந்த முதல் பணி என்ன? சீர்திருத்த பணி. எதை சீர்திருத்துகின்ற பணி? கொள்கையை சீர்திருத்துகின்ற பணி. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். பாருங்கள், சூரா அன்-நஹல் 16வது அத்தியாயத்தின் 36வது வசனம். وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. ஒவ்வொரு உம்மத்துக்கும் நாம் தூதரை அனுப்பி இருக்கிறோம். ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறோம். ஒன்று, அந்த தூதர் நேரடியாக அனுப்பப்பட்டவராக இருப்பார் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து, அல்லது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள். அப்ப அல்லாஹு தஆலா ஒவ்வொரு உம்மத்துக்கும் தூதரை அனுப்பி இருக்கிறான். அந்த தூதருக்கு அல்லாஹ் என்ன கட்டளையை கொடுத்து அனுப்பினான்? அடையுங்கள், அன்அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய தாகூத் ஷைத்தானை விட்டு விலகுங்கள். இத முதல்ல செய்யுங்க. அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள், ஷைத்தானை விட்டு விலகுங்கள். அப்ப இதான் அகீதா என்று சொல்லப்படும். இதான் கொள்கை, இதான் ஈமான். இதை நீங்கள் சரி செய்ய வேண்டும். இதுதான் முதல் கட்டளை, நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை. இப்ப நீங்க அல் குர்ஆன்ல சூரா அல் அராஃப், அதுபோன்று சூரா ஹூத், சூரா அல் ஹிஜ்ர், சூரத்து ஷுஅரா, இந்த மாதிரியான அத்தியாயங்களை நீங்கள் எடுத்து படித்தால் நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் சொல்வான். நூஹ் நபியிலிருந்து கடைசியாக ஈசா நபி வரை உள்ள வரலாறுகளை அப்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுருக்கமாக சொல்லிக் கொண்டே வருவான். அந்த எல்லா வசனங்களிலும் நீங்கள் பார்த்தால் நபிமார்களுடைய பெயர் மாறிக்கொண்டே இருக்கும். கவனமாக கேளுங்கள், நபிமார்களுடைய பெயர் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா எல்லோருடைய முதல் வாசகம் ஒன்றாகவே இருக்கும். நபிமார்களுடைய பெயர் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா எல்லா நபிமார்களிடமிருந்து வந்த முதல் வாசகம் என்று அல்லாஹ் சொல்வான் அல்லவா, அது எதுவாகத்தான் இருக்கும்? உஅ்புதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு. இவர் உஅ்புதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு. இதான் எல்லா நபிமார்கள் புறத்திலிருந்து வருகின்ற முதல் வார்த்தை என்ன? நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை. உஅ்புதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைருஹு. இதான் அகீதா என்று சொல்லப்படும்.
அப்ப இதைத்தான் எல்லா நபிமார்களும் செய்து வந்தார்கள், இதைத்தான் எல்லா நபிமார்களும் சொல்லி வந்தார்கள். அப்ப இதை சரி செய்தால்தான் நாம் நம்முடைய அமல்களை சரி செய்ய முடியும், நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இப்ப இதுவரை ஒரு அரை மணி நேரம் நாம் பேசிய இந்த சுருக்கத்திலே ஓரளவுக்கு நாம் தெளிவு பெற்றிருக்கலாம். நாம் நமது அகீதாவை சரி செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம், அகீதாவை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். அகீதா என்றால் என்னவென்று படிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்ப இந்த அகீதாவை எப்படி கற்றுக்கொள்வது, யாரிடமிருந்து கற்பது, எங்கே போய் கற்பது? கொள்கை என்று யார் யாரோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதையெல்லாம் கொள்கையாக நம்பிவிடலாமா, ஏற்றுக்கொள்ளலாமா என்றால் அங்கே நீங்கள் நிதானிக்க வேண்டும். இந்த கொள்கை, கல்பு சம்பந்தப்பட்ட இந்த ஈமானுடைய விஷயங்கள் என்பது இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து தான் நமக்கு சொல்லி தரப்பட வேண்டும். அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் தானே சொல்லித்தர வேண்டும். அல்லாஹுவை பற்றி யாருக்கு அதிகம் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹுவை பற்றி அல்லாஹ்வுக்கு தான் அதிகமாக தெரியும். அப்ப அந்த ரப்பை நாம் நம்பிக்கை கொள்வதாக இருந்தால், கவனமா கேட்கிறோம், அந்த ரப்பு அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள போகிறோம், அந்த ரப்பு யார் என்று அவன் நமக்கு சொல்லித்தர வேண்டும். ஏனென்றால் அவன்தான் நம்மை படைத்தான், நமக்கு இந்த அறிவை கொடுத்தான். நாம் அந்த ரப்பை பார்க்கவில்லை, அந்த ரப்பு தன்னை நமக்கு அறிமுகப்படுத்தவில்லை என்றால் நாம அவனை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப அந்த ரப்பு, அந்த அல்லாஹ் நமக்கு அவனை பற்றி சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, அவன் அனுப்பிய தூதர்கள், எந்த தூதர்களிடத்திலே வஹீயை கொண்டு அல்லாஹ் பேசினானோ அந்த நபிமார்கள் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்கள் அல்லாஹுவை பற்றி அதிகம் அறிந்தவர்கள். ஏன்? அவர்களுக்கு வஹீ வந்தது, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள். அல்லாஹ் அவர்களிடத்தில் பேசிய பேச்சை அல்லாஹ் அந்த பேச்சுக்கு என்ன அர்த்தம் என்று அவன் வைத்திருந்தானோ அந்த அர்த்தத்தை அவர்கள்தான் சரியாக புரிந்து கொண்டவர்கள். புரியுதா இந்த விஷயம்? வஹீ, இப்ப குர்ஆனோ அல்லது இதற்கு முன்னாடி உண்டான தௌராத்தோ, இப்ப தௌராத்தை சரியாக புரிந்தவர்கள் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்ற அந்த கலாமை அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நாடிய விதத்திலே புரிவதற்குண்டான தாக்கத் யாருக்கு தான் இருக்கிறது? நபிமார்களுக்கு தான் இருக்கிறது. அப்ப குர்ஆன் நபியின் மீது இறக்கப்பட்டது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குர்ஆனை அதிகம் புரிந்து கொண்டவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க புரிஞ்சதுக்கு மேல போய் யாரும் புரிய முடியாது. இன்னைக்கு வேணா சில பேர் சொல்லலாம் சயின்ஸால குர்ஆனை புரியலான்னு சொல்லிட்டு, புரியுதா? சயின்ஸ் வச்சு குர்ஆனை ரொம்ப புரிஞ்சிடலாமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, பின்னாடி சொல்லுவோம். சயின்ஸை வைத்து குர்ஆனில் சில விஷயங்களை காலத்திற்கு ஏற்ப கண்டுபிடிக்கலாமே தவிர குர்ஆனை புரிவதென்றால் அதற்கு ஈமான் தேவை. அதற்கு என்ன தேவை? ஈமான் தேவை. அப்ப அந்த ஈமான் யாருக்கு மிக அதிகமாக நிறைவாக இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இந்த இடத்திலே நாம் எதை நாம் புரிய வேண்டும் என்று சொன்னால், கொள்கை என்பது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். மலக்குகள் என்று அல்லாஹ் தான் படைத்தான், அவர்களை நமக்கு அல்லாஹ் காண்பிக்கவில்லை. நபிமார்கள் என்று நபிமார்களை அல்லாஹ் தான் அனுப்பினான், நாம் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை. நபிமார்களை தேர்ந்தெடுப்பது நமது உரிமையா? இல்லை. அப்ப வேதங்கள் என்று அல்லாஹ் தான் இறக்கினான், அந்த வேதங்களை எப்படி நம்ப வேண்டும், வேதங்களை எப்படி படிக்க வேண்டும், அதிலிருந்து எப்படி இல்மை கற்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தான் சொல்லித்தர வேண்டும். மறுமை நாளையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான், விதியையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். இப்ப இவையெல்லாம் அல்லாஹுவோடு நேரடியாக சம்பந்தப்படுகின்ற காரணத்தால் குறிப்பாக இந்த கொள்கை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கொள்கை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழிகாட்டுதல் வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் புறத்திலிருந்து நமக்கு வழிகாட்டுதல் வேண்டும். இப்ப இந்த இரண்டு ஆதாரங்களின் மீது நாம் கொள்கையை அமைத்துக் கொண்டால் ஒரு காலம் நமக்கு பிரச்சனை இல்லை. எந்த விதத்திலும் இன்ஷா அல்லாஹ் குழப்பம் வராது, சீர்கேடுகள் வராது, பிரச்சனைகள் வராது, பிளவுகள் வராது. இந்த இரண்டிலிருந்து வேறுபட்டு, இந்த இரண்டிலிருந்து வெளியேறி மனிதன் கொள்கையை தேட ஆரம்பித்தால் பைத்தியம் பிடித்துவிடும்.
குழப்பத்திற்கு ஆளாகி விடுவான், சோதனைக்கு அவன் ஆளாகி விடுவான், சண்டை சச்சரவுகளுக்கு ஆளாகி விடுவான். திரும்பவும் எந்த வழிகேட்டிலிருந்து விலகி இஸ்லாத்திற்குள் வந்தானோ அதே வழிகேடுகளுக்கு திரும்ப செல்வான், பள்ளத்தை நோக்கி ஓடை ஓடுவதை போல. அப்ப நமக்கு நம்முடைய சிறப்பிற்குரிய முன்னோர்கள் சஹாபாக்கள், தாபிஈன்கள், சிறப்பிற்குரிய முன்னோர்கள் என்றால் சலஃபுகள் என்றால் அதற்கு குறிப்பாக யார் வருவார்கள்? முதலிலே சஹாபாக்கள். யாரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஹதீஸிலே கைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும், என் சமுதாயத்திலேயே தலைமுறையிலேயே சிறந்த தலைமுறை எனது நூற்றாண்டை சேர்ந்தவர்கள், பிறகு அடுத்தவர்கள், பிறகு அடுத்தவர்கள் என்று சொன்னார்களே, சஹாபாக்களும் அவர்களது மாணவர்களும் அவர்களது மாணவர்களும். இப்ப இந்த 3 தலைமுறையினரை பொறுத்தவரை அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் இல்லை, அவர்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் இல்லை, கொள்கை மார்க்க அடிப்படையிலே அவர்களுக்கு மத்தியிலே எந்த பிளவும் பிரிவினையும் இல்லாமல் இருந்தது. ஒரே அடிப்படையில் தான் இருந்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் கொள்கையை, ஈமானை, அகீதாவை குர்ஆன் சுன்னாவிலிருந்து மட்டுமே எடுத்தார்கள். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கிறான் பாருங்கள். சூரா ஆல இம்ரானுடைய 3வது வசனத்திலே வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் பலமாக பிடியுங்கள். அப்ப குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா கயிறு என்று சொல்கிறான். இங்க விளங்க வேண்டும், ஏன் நேரடியாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி இருக்கலாம்ல? எத்தனை இடங்களிலே குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஅதஸிமு பிகிதாபில்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாம். குர்ஆனிலே கிதாப் என்பதை அல்லாஹ் பயன்படுத்துகிறான், குர்ஆன் என்பதை பயன்படுத்துகிறான், தன்சீல் என்பதை பயன்படுத்துகிறான். இவற்றையெல்லாம் இங்கே பயன்படுத்தாமல் இந்த இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப சூசகமாக அல்லாஹ் ரப்புல் ஹபுல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். சில நேரங்களிலே சகோதரர்களே, தெளிவாக சொல்வதை விட சூசகமாக சொல்வது ஆழமாக இருக்கும். சில நேரங்களில் சூசகமாக சொல்வது தெளிவாக சொல்வதை விட அழுத்தமாக இருக்கும். ரொம்ப பெரிய அது தாக்கத்தை ஏற்படுத்தும். புரியுதா? உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில கூட பார்க்கலாம். நீங்க பிள்ளைகளை திருத்துகின்ற விஷயத்துல அல்லது பணியாட்களை திருத்துகின்ற விஷயத்துல நேரா சொல்றதை விட கொஞ்சம் அப்படி சைடா நம்ம இப்படி அப்படி சுத்தி லைட்டா அப்படி ஒரு கீரம் அப்படியே புரிஞ்சும் புரியாத மாதிரி 2 அர்த்தம் அந்த மாதிரி சொல்லிட்டு போகும் பொழுது ஆஹா அந்த மாதிரி ஒரு பயம் ஏற்படும், ஒரு விதமான ஒரு தாக்கம் ஏற்படும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய கயிறை பிடித்துக் கொள்ளுங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய கயிறா? ஏன் அல்லாஹ்வுடைய கயிறு என்று குர்ஆனுக்கு அல்லாஹ் சொல்கிறான்? இதுக்கு பலவிதமான உதாரணங்களை சொல்லலாம். இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு பெரிய வெள்ளத்துல ஒரு மனிதர் சிக்கிக்கிட்டார். ஒரு வெள்ளத்துல ஒரு மனிதர் சிக்கிக் கொள்கிறார். இந்த மனிதரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி இன்னொரு மனிதர் வெள்ளத்துல குதிக்கிறார். என்ன ஆகும்? அவரும் அடிச்சுக்கிட்டு ஓடுவார். அப்புறம் அவரை காப்பாற்றுறதுக்காக இன்னொருத்தர் குதித்தா அவரும் ஓடுவார். போய் பிடிக்க முடியுமா? வெள்ளத்துல தப்பு ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல நின்னா நீஞ்சி போய் ஒரு குளம் இருக்குது, ஒரு ஆறு இருக்குது, ஒரு கிணறு இருக்குது, ஒருத்தர் உள்ளார விழுந்துட்டாரு, தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நம்மளும் நீச்சல் தெரிஞ்சா குதிச்சு அவரை ஏதோ காப்பாற்ற முயற்சி பண்ணலாம். வெள்ளத்தில் அடிச்சுட்டு ஓடுறவரை அப்ப என்ன செய்வாங்க? நீங்க பார்த்துருக்கலாம், கயிறை தூக்கி போடுவாங்க. அப்ப அவர் அந்த கயிறை பலமா பிடிச்சுக்கிட்டாருன்னு சொன்னா அவரை பிடிச்சி நம்ம இழுத்துடலாம், கரை சேர்க்கலாம். இந்த மாதிரி நிறைய சிக்கலான சிரமமான நேரங்கள். இப்ப ஆள் கிணத்துல போய் ஒருத்தர் உளுந்துக்கிறாரு. அப்ப என்ன செய்றாங்க? உள்ளார ஒரு கயிறை கட்டி இறங்குறாங்க. அந்த கயிறுல அவர் தன்னை கட்டிக்கிட்டோன்னே அப்படியே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கி கொண்டு வந்துடுறாங்க. அப்ப இந்த கயிறு என்பது இருக்கிறதே, இது ஆபத்துகளிலிருந்து மனிதனை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு பலமான நமக்கு ஒரு துணையான ஒரு பொருள். பயணத்துல பாத்தீங்கன்னா ஒரு கயிறு வச்சுக்கிறது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், எல்லாத்துக்கும் உதவியா இருக்கும் இந்த கயிறு. இப்ப இந்த கயிறு இருக்கிறது, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய கலாம் என்பது அல்லாஹ்வுடைய கயிறு. இது ஏன் உலகத்துல நீங்க எப்படிதான் கயிறு செஞ்சாலும் கூட அந்த கயிறு அறுத்துடலாம். அதை எப்படியாவது நைலான் கயிறை செய்றீங்க, எரிச்சா கூட அது தானா 2 துண்டா தானா போயிடும். ஆனா அல்லாஹ்வுடைய கயிறா இருக்க முடியுமா? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய கயிறு. எந்த ஆபத்திலே, எந்த சிக்கலிலே, மனக்குழப்பங்களோ, கொள்கை குழப்பங்களோ, செயல் குழப்பங்களோ, தொழில் குழப்பங்களோ, குடும்ப குழப்பங்களோ, எந்த குழப்பத்தில் நீங்க அல்லாஹ்வுடைய குர்ஆனை பிடித்து கொண்டாலும் சரி, அல்லாஹ் உங்களை காப்பாற்றிடுவான். ஏன்? உங்களுடைய கனெக்ஷன், தொடர்பு இப்போது நேரடியாக அல்லாஹ்வோடு ஏற்பட்டு விட்டது. கண்டிப்பா கரை சேர்ப்பான். அப்ப அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஅதஸிமு பிஹப்லில்லாஹ்
வஅத்தஸிமு பில் குர்ஆன் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் வஅத்தஸிமு பில் கிதாபி என்று சொல்ல வேண்டிய இடத்திலே வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ். நமக்கு ஒரு ஆறுதல். எப்படி? இப்போ குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்க சொன்னா அது குர்ஆனை பிடிச்சுக்கிட்ட காப்பாத்துறது எப்படி, தப்பிக்கிறது. அப்ப கயிறுங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது அடியானுக்கும் ஓ இந்த கயிறு நேர கனெக்ஷன் ஆகுது அல்லாஹ்வோட, கண்டிப்பா அல்லாஹ் நம்மளை தூக்கிடுவான், கரை சேர்ந்துருவோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான வார்த்தையை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு ஜமீஅன். மக்கால உள்ளவங்க தான் குர்ஆனை பின்பற்றணும், மலேசியால உள்ளவங்களுக்கு குர்ஆன் தேவை இல்ல, ஆஸ்திரேலியா உள்ளவங்களுக்கு வேற இல்ல, எல்லாருமே வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன், எல்லாருக்கும் இந்த குர்ஆன் தாங்க. உலகத்தில் உள்ள எந்த மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்றாலும், எப்போது நேர்வழி பெற வேண்டும் என்றாலும் எல்லாருக்கும் இந்த குர்ஆன் தான். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன். இப்படி குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்தால் வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிய மாட்டீர்கள். அப்ப குர்ஆனை நீங்கள் பற்றி பிடியுங்கள், அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இந்த குர்ஆனை அடிப்படையாக வைத்து நீங்கள் கொள்கையை வகுக்கும் போது உங்களுக்கு மத்தியிலே பிரிவு வராது. இப்போ ஒருத்தர் இடத்துல நீ கொள்கையை பத்தி பேச போறீங்க, கொள்கையை பத்தி சொல்ல போறீங்க, அதை படிக்க போறீங்க, குர்ஆனை கொண்டு போனா இதை தூக்கி ஓரமா வைங்கிறாங்க. அவரோட போய் பேச முடியுமா? அல்லது குர்ஆனை கொண்டு போனா இதெல்லாம் நமக்கு விளங்காது, இதெல்லாம் நமக்கு புரியாது அப்படின்னு ஒதுக்குறாங்க. அவர்கள் நேர்வழிக்கு வர முடியுமா? அவர்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியுமா? திறக்கவே இல்லை, படிக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை, சிந்திக்கவில்லை என்றால் அவர்களுக்கு எப்படி குர்ஆன் வழிகாட்டும்? சரி, இரண்டாவது என்ன சொன்னோம்? இந்த அகீதாவை கொள்கையை நாம் படிப்பதாக இருந்தால் நமக்கு என்ன தேவை? ஒரு நபியின் வழிகாட்டுதல் தேவை. ஒரு நபியின் வழிகாட்டுதல் தேவை. ஏன்? அந்த நபியின் மூலமாகத்தான் குர்ஆன் நமக்கு வேதம் கிடைக்கும். கிடைக்கப்பட்ட வேதத்தை எப்படி புரிந்து செயல்படுத்துவது என்பதை அந்த நபி நமக்கு காண்பித்து தர வேண்டும். அப்ப இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா தாஹா போன்ற அத்தியாயங்களில் 123வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபைம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் இத்தபஅ ஹுதாய ஃபலா யضل வலா யஷ்கா. என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், யார் என் நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் வழிகட மாட்டார், அவர் நஷ்டமடைய மாட்டார். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் நேர்வழின்னு சொல்றான். எதற்கு நேர்வழி, யாருக்கு நேர்வழி என்று சொல்கிறான்? அல்லாஹ்விடத்திலிருந்து நேர்வழியை எடுத்துக்கொண்டு வருகிறார் பாருங்கள் தூதர், அந்த தூதரை அல்லாஹ் நேர்வழி என்று சொல்கிறான். எப்படி இருக்க வேண்டும் வாசகம்? நேர்வழி காட்டின்னு இருக்கும். எப்படி இருக்கணும்? புரியுதா? என் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி காட்டி வரும்போது யார் அந்த நேர்வழி காட்டியை பின்பற்றுகிறாரோ அவர் வழிகட மாட்டார், அவர் நஷ்டமடைய மாட்டார்னு. ஆனா நேர்வழி காட்டி என்று பயன்படுத்த வேண்டிய இடத்திலே அல்லாஹ் எப்படி பயன்படுத்துகிறான்? எப்படி பயன்படுத்துகிறான்? நேர்வழி என்று பயன்படுத்துகிறான். இதுதான் குர்ஆனுடைய பாணி. இப்ப நீங்க குர்ஆன்ல பார்த்தீர்கள் என்றால் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ எப்படி தர்ஜுமா செய்திருப்பார்கள்? இந்த குர்ஆன் நேர்வழி காட்டி அப்படின்னு அர்த்தம் பண்ணிருப்பாங்க, அல்லது நேர்வழின்னு அர்த்தம். அப்ப ஒரு மனிதர் அல்லது ஒரு வேதம் அதில் முழுக்க முழுக்க நேர்வழிதான் இருக்கிறது, அவர் காட்டக்கூடியதுதான் நேர்வழி என்று இருக்கும் பொழுது நேர்வழி என்றே சொல்வார்கள், நேர்வழி காட்டின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எத்தனையோ நேர்வழி காட்டக்கூடியவர்கள் அவர்கள் நேர்வழியில் இருக்க மாட்டார்கள். எத்தனையோ வழிகாட்டக்கூடியவர்கள் அவர்கள் நேரான வழியில் இருக்க மாட்டார்கள். ஆனால் நபிமார்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் நேர்வழியும் காட்டியவர்கள், நேர்வழியை தனது வாழ்க்கையிலே முழுமையாக எடுத்தும் நடந்தவர்கள். எனவே நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நேர்வழி என்ற நேரடியாக அப்படி அவங்க தான் நேர்வழி, அவங்கள விட்டா நேர்வழியே கிடையாது என்ற கருத்தாடத்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாதி என்று சொல்ல வேண்டிய இடங்களிலே ஹுதா என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். அப்ப என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் பொழுது யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவர் வழிகிட மாட்டார், அவர் துர்பாக்கியம் அடைய மாட்டார், நஷ்டம் அடைய மாட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடிப்படையிலே யார் இருந்தார்களோ, குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே யார் இருந்தார்களோ அவர்களைத்தான் பாதுகாப்பு பெற்ற கூட்டமாக, நேர்வழி பெற்ற கூட்டமாக அறிவிப்பு செய்தார்கள். சுனன் அபூதாவுதிலே ஒரு பெரிய அறிவிப்பு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வரக்கூடிய காலங்களிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டே போகிறார்கள். அதுல சொல்லும் பொழுது இஸ்ரவேலர்கள் ஏறக்குறைய 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். எனது உம்மத் 73ஆக பிரியும்.
அப்படி பிரியும் போது ஒரு கூட்டம் தான் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னபோது சஹாபாக்கள் அவர்களுடைய அந்த அறிவு ஞானத்தை பாருங்கள். வழிகட்ட அந்த 72 கூட்டத்தை பற்றி அவர்கள் கேட்கவில்லை. யா ரசூலல்லாஹ், ஒரு கூட்டம் நேர்வழி பெறும் என்று சொன்னீர்களே, அந்த ஒரு கூட்டம் யார் என்று கேட்டார்கள். எவ்வளவு பாருங்கள், சுருக்கமான கேள்வி, ஆனால் போதுமான கேள்வி. யார் நேர்வழி பெற்றவர்னு தெரிஞ்சுக்கிட்டா அவர் பின்னாடி போயிட வேண்டியது எவ்வளவு ஈஸியா இருக்குது. வழிகட்டவங்க யார் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு தேவையில்லை, நேர்வழி பெற்றவரை அறிவித்துக் கொடுங்க, நாங்க பின்னாடி போயிட்டே இருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி ஹிய மன் கான அலா மிஸ்லி மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி. நானும் என் தோழர்களும் இன்று எந்த அடிப்படையில் இருக்கிறோமோ அதே அடிப்படையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். அல் ஃபிர்கத்துன் நாஜியா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எந்த அடிப்படையில் இருந்தார்கள்? வஹி இறங்கிக் கொண்டிருந்தது, நபி விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த ரெண்டும் தான் அவர்களிடத்திலே ஆதாரமாக இருந்தது. இதை தவிர வேறொரு ஆதாரம் அவர்களிடத்திலே இல்லை. அப்ப இந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது பின்னால் ஏற்பட்ட குழப்பங்கள், பின்னால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? மக்கள் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக ஆக்காமல் மனிதர்களின் கருத்தின் அடிப்படையிலே அல்லது கிரேக்க அந்த யூனானிகளின் அந்த தத்துவங்களின் அடிப்படையிலே, பல்சஃபாக்களின் அடிப்படையிலே மக்கள் கொள்கையை புரிய ஆரம்பித்த போது, ஒவ்வொரு மனிதனும் அவரவருடைய சிந்தனையிலே வரக்கூடிய லாஜிக்கின் அடிப்படையிலே அவர்கள் தீனை அணுக ஆரம்பித்த போது அவர்கள் குழப்பங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு ஆளானார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் தெரிந்து கொண்டோம் கொள்கையை குர்ஆன் சுன்னாவிலிருந்து தான் நாம் படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. சரி, இப்ப இந்த பகுதியிலே நாம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். இதன் பக்கம் நாம் கவனம் செலுத்தி ஒரு ஆழமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் நன்மையை தெரிந்து கொள்ளும் போது இன்னொரு பக்கம் அந்த நன்மையை விட்டால் விளையும் தீமையை பற்றியும் நாம் உஷாராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நன்மையை அலட்சியம் செய்வார்கள், நன்மையை புறக்கணிப்பார்கள், அவர்கள் பயப்படாத தீமையிலே விழுந்து விடுவார்கள். அப்ப இதைத்தான் இமாம் அவர்கள் எப்படி புரிய வைக்கிறார்கள் என்றால், சரியான கொள்கை ஒரு மனிதனிடத்திலே இல்லை என்றால், சரியான கொள்கை ஒரு மனிதனிடத்திலே இல்லை என்றால் அந்த மனிதன் சீர்கெட்டு நாசமாகி விடுவான். நல்ல கொள்கைதான் நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டும். நல்ல கொள்கைதான் நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டும். கொள்கை இல்லாத, நல்ல கொள்கை இல்லாத சமுதாயத்தால், நல்ல கொள்கை இல்லாத தனி மனிதனால் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. இப்போ ஒரு மனிதன்